முதலில் ஹார்ட் பொட்டேட்டோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நாம் எதை செய்ய போகிறோம் அதை பொறுத்து நாம் ஜே மேட்ச் அல்லது ஜே குவிஸை தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது இங்கே ஓப்பன் ஆகியிருக்கிற விண்டோவில் லெஃப்ட் சைடில் நமக்கு தேவையான வார்த்தைகளையும் அந்த ரைட் சைடில் அதற்குண்டான விடைகளையும் டைப் பண்ணிக்கணும். நாம் தட்டச்சு செஞ்சதை சேவ் செய்யணும். அடுத்து நம்முடைய ப்ராஜெக்டை இன்னும் அழகாக்கிறதுக்கு மெனு பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆப்ஷனாக வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா கன்ஃபிகர் அவுட்புட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நாம் செலக்ட் பண்ண வேண்டியது அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண பிறகு இது போல் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம தேவையான கலரை வந்து தேர்ந்தெடுத்து நம்முடைய ஒர்க்கை வந்து அழகுபடுத்தலாம். அடுத்து நம்முடைய ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறோம். அது சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் எது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு .html அப்படின்னு சேவ் பண்ணணும். நாம் சரியாக சேவ் பண்ணியிருந்தோன்னா இது போல் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் முதல் ஆப்ஷனாக வியூ மை எக்ஸசைஸ் இன் மை ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுக்கணும். இது நம்ம ப்ராஜெக்டோட கடைசி ஸ்டெப். லெஃப்ட் சைடில் வேர்ட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டவுன் ட்ராப் ஆரோஸை நம்ம கிளிக் பண்ணினா அந்த ஆப்ஷன்ஸ் வெளிப்படும். அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் அங்கே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்.